ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த புத்தகங்களை PDF வடிவில் இலவசமா டவுன்லோட் பண்ணுங்க. திரும்பவும் சொல்றேன், வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டோன்ட் மிஸ் இட். இந்த நியூ இயர்ல ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உருவாகும். அப்படி உங்க ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகுது, உங்க வாழ்க்கையில ஏற்பட போகின்ற அதிரடி மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்ப்போம். குரு பகவான அதிபதியா கொண்ட மீனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த 2024 எப்படி இருக்கும்னு பார்ப்போம். 192% மீனராசிக்கு நல்ல விதத்துல தாங்க இருக்கு. பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு, என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, ஆளாளுக்கு பயமுறுத்துறாங்க அப்படின்னு நீங்க கவலைப்படுறது எனக்கு புரியுது. ஆனா நீங்க கவலைப்படும் விதமா இங்க எதுவும் இல்லை. எல்லாமே ஒரு விதத்துல மனப்பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு நல்லாதான் போகும். நீங்க உங்க கணவர்கிட்ட விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. ஜனவரியில இருந்து ஏப்ரல் முடிகிறந்தட்டிக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்படுகின்ற சிறு சிறு விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். சார், 2 பேருமே ஏற்கனவே பிரிஞ்சுதான் இருக்கோம், எப்ப ஒன்று சேருவோம் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா? ஏப்ரலுக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்புகள் ஏகபோகமா அமையும். உங்க ராசிக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல மேஷ ராசியில ஏப்ரல் முடிகிறந்தட்டிக்கும் இருப்பாரு. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 6, 8, 10ஆம் இடங்கள் மேல விழுகுது. இதனால வேலை தேடி அலைகிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை சுமாரா இருந்தா கூட பரவாயில்ல, ஏத்துக்கோங்க. நல்ல வேலையாதான் பின்காலத்துல அது மாறும். கேட்ட இடத்துல கடன் உதவி கிடைக்கும். தொழில் செய்ய நினைக்கிறீங்களா? கேட்ட இடத்துல பண உதவி கிடைச்சு நீங்க உங்க தொழிலை ஆரம்பிப்பீங்க. சனி பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ஆட்சியில இருக்காரு. இப்பதான் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்குது. அவரோட பார்வை உங்க ராசிக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம் மற்றும் 9ஆம் இடங்கள் மீது விழுகுது. இதனால வருமானம் குறைவா இருக்கும். வேலையில தொய்வு நிலை நீடிக்கலாம். தந்தையின் வழி உறவினர்களால சிக்கல்களை சந்திக்கலாம். தந்தையின் உடல் நலத்துல கவனமா இருங்க. சொத்து சேர்க்கைக்கு இந்த காலகட்டத்துல தடையே இல்லை. ஏப்ரலுக்கு அப்புறம் கட்டாயம் சொத்து சேர்ப்பீங்க. குரு பகவான் ரிஷபராசிக்கு பெயர்ச்சி அடைவாரு. அது உங்க ராசிக்கு 3ஆம் இடமாகும். ரிஷப ராசியில இருக்க போற குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு 7, 9 மற்றும் 11ஆம் இடங்கள் மேல விழுகுது. இது அபரீத பொருள் சேர்க்கைய உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீங்க. காதல் கைகூடும். புது பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. கூட்டாளிகள் மூலமா நல்ல ஆதாயத்தை அடைவீங்க. நண்பர்கள் உதவிகரமா இருப்பாங்க. தொழில் நல்லதொரு வளர்ச்சியை அடையும். வருமானத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். தந்தையோட இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்கும். பண வரவுக்கும் பஞ்சம் இருக்காது. இதுவரைக்கும் தடைபட்டு வந்த காரியங்கள் எல்லாம் சுபமா முடியும். சுபகாரியங்கள் அனைத்தும் வீட்டில் நடக்கிறதால நீங்க மன மகிழ்ச்சியோட இருப்பீங்க. ஊதிய உயர்வு, வியாபாரத்துல நல்லதொரு விருத்தி, விரும்பிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு, தகுதிக்கு ஏற்ற வேலை உள்ளிட்டவை கிடைக்கும். சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கிற மனிதர்களோட ஆதரவும் கிடைக்கும். உடல்ல கழிவுகள் வெளியேற பகுதிகளில் கவனமா இருங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு சிலருக்கு எடை கூடுவது, சுகர், பிரஷர் உள்ளிட்டவை ஏற்படலாம். அடிவயிற்றுல சிக்கல்கள் ஏற்படாம பார்த்துக்கோங்க. பெண்களா இருந்தா மாதவிடாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க. இந்த 2024 உங்க மீன ராசிக்கு 192% நன்மைகள் தாங்க நடக்க போகுது. மேலும் பல நன்மைகள் நடக்கணுமா? குலதெய்வ வழிபாட்டோட தட்சிணாமூர்த்திய வழிபாடு செய்யுங்க. நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடிய தொடர்பு கொள்ளலாம். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. நன்றி.